புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டாக தான் பார்க்கணும், ஆனால் விளையாட்டில் அரசியலை கலந்து சதி செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு சிறந்த மாடுபிடி வீரரான அபிசித்தர். அவர்கிட்டயே நம்ம நேரடியாக சில கேள்விகளை முன்வைக்கலாம். 2023 ஜல்லிக்கட்டு களத்தில் நீங்கள் முதல் பரிசை வாங்கினீங்க. 2024 அந்த ஜல்லிக்கட்டு களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மாடு பிடிக்கிறதுக்கு உண்டான பயிற்சி என்ன மாதிரிலாம் மேற்கொண்டீங்க? மாடு பிடிக்கிறதுக்கான பயிற்சின்னா முதல்ல சாப்பாடு நல்ல சத்தான சாப்பாடாக சாப்பிட்ணும். அப்புறம் நீச்சல் பயிற்சி, அப்புறம் ஓடுறது, இந்த மாதிரி ரெகுலராக ஊரில் விளாட்ற கேமு இந்த மாதிரி விளாண்டாலே போதும். ஜல்லிக்கட்டுக்குன்னு தனி ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. இப்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போது மதுரையில் அவனியாபுரம் இருக்குது, பாலமேடு இருக்குது. அலங்காநல்லூர் மட்டும் அந்த களத்தை மட்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த ஊரில் இருக்க அந்த சாமி தான் நம்மளை இருக்குது. என்னென்னா அந்த கோயிலில் எப்படின்னா ஒரு வருஷம் மாடு பிடிச்சவங்க மறு வருஷம் அந்த ஊரில் மாடு பிடிக்க முடியாதுன்றது அந்த ஊரோட மகிமையே. நம்ம அதே ஊரில் தொடர்ந்து இதோட 3வது வருஷமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். மொதல் வருஷம் 9 மாடு பிடிச்சோம். அதுக்கப்புறம் போன வருஷம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும். இந்த வருஷம் பிடிச்சிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸாண்டு அவங்க ஒன் சைட் பண்ணதுனால நம்மளால் சொல்ல முடியல. இதை நம்ம நீதிமன்றத்தில் போய் நம்ம முறையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஃபஸ்ட்டு ப்ரைஸா செகண்ட் ப்ரைஸாண்டு. இப்போ களத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் களத்தில் கலந்து இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறீங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் இந்த களத்தில் சந்திக்கிறீங்க? முதல்ல ஃபஸ்ட்டு டோக்கன் தான். டோக்கனே எனக்கு முதல் நாள் நைட்டு 11 மணிக்கு வந்துச்சு. அதுவும் நான் போய் விழா கமிட்டியில் கேட்டதுனால 11 மணிக்கு எனக்கு போட்டு விட்டாங்க. முந்தின வருஷம் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன், எனக்கு ஏன் டோக்கன் போடாமல் இருக்கீங்க, நான் பதிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு, நான் போய் அறிக்கையை விட்ட அன்னைக்கே பதிஞ்சிட்டேன், எனக்கு ஏன் இது பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுனால இது பண்ணாங்க, அமுச்சு விட்டாங்க. ஏன் அந்த டோக்கன் இந்த மாதிரி சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு தயக்கம் இருக்கா, இல்லை என்ன பாரபட்சம் பார்க்குறாங்க? ஒரு சிலருக்கு தான் பாரபட்சம் பார்க்குறாங்க. இது கேட்டால் நம்ம கேட்டோம்னா டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்குது, நெட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கும், அதனால் லேட்டாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா அரசியல் தான், இதுலேயும் அரசியல் தான் நடக்குது. உள்ளே அவங்களுக்கு வென்ற ஆளுக்கு போடுறாங்க, நம்ம கேட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு போடுறாங்கன்னா அப்போ அது உள்ளே ஏதோ நடக்குது. ஆமாம், இதை நீங்கள் முறையாக ஆன்லைன் டோக்கனவே நாங்கள் எதிர்க்கிறோம். கையில் டோக்கன் போட்டு கமிட்டிகிட்ட கொடுத்துருங்க, கமிட்டி பார்த்துக்கிறட்டும். சிறந்த வீரர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சிறந்த வீரர்கள் தான். மாடுகளுக்கு வீரர்களுக்கு எல்லாத்துக்குமே கமிட்டி வைஸ் டோக்கன் கொடுக்கட்டும். ஊர் பொதுமக்கள் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து டோக்கன் கொடுக்கட்டும். இப்போ இந்த ஜல்லிக்கட்டில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், வெளிப்படைத்தன்மையே கிடையாது. முழுக்க உள்ள இதுதான் அதிகமாக இருக்குது. ஆமாம், அவங்க என்ன பண்ணுறாங்கண்டா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தான் இதில் பண்ணுறாங்க. இதுக்கு பொதுவாக உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இப்படி பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. அவங்க பொதுவாக ஒரு ஜல்லிக்கட்டு போன வருஷம் நடத்தினாங்க, 2023 சத்திரப்பட்டியில் நடத்தினாங்க. 7 மணி வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தினாங்க. ஃபோக்கஸ் லைட் போட்டு 7 மணி வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தினாங்க. அந்த மாதிரி நடத்திட்டு போயிடலாம். ஆமாம், இது உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. இது பாரம்பரியமாக பிடிக்கிற, இதில் அரசியல் பண்ணக்கூடாது. ஆமாம், இப்போது இந்த அலங்காநல்லூர் இந்த ஜல்லிக்கட்டில் என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது? அந்த ரூல்ஸ் இப்போ 2024 நடந்த ஜல்லிக்கட்டில் இதெல்லாம் மீறப்பட்டிருக்கு. இப்போ எப்படின்னா மதுரையை பொறுத்தளவுக்கு லீடிங் பிடிச்சா, மாடு பிடிச்சி லீடிங் பிடிச்சா ஃபஸ்ட்டு பேஜில் பிடிச்சவன் கடைசி 10வது பேஜ் வரைக்கும் உள்ளே நிற்பான். இந்த வருஷத்தோட இது எப்படின்னா 2024 வெர்ஷன் எப்படின்னா 2 பேட்ச் தான் பிடிக்கணும். இது குறிப்பிட்ட டயத்துக்கு தான் பிடிக்கணும். ஒரு பேட்சுக்கான குறிப்பிட்ட டைம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கொடுப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே பிடிக்கணும். நான் 2 பேட்ச் நின்று பிடிச்சேன். நான் இப்போ வழக்கு தொடர்னு சொல்கிறேன். அந்த பையன் அவன் 2 பேட்ச் பிடிச்சோம்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 பேட்ச் இல்லை, 2 பேட்சுக்கு டைமிங் கூட. 3 பேட்ச் டைமிங்க்கு அந்த பையன் 2 பேட்ச் பிடிச்சிருக்காப்புல. 5வது பேட்ச், 6வது பேட்ச், 7வது பேட்ச். இந்த 5வது பேட்சில் இறங்கி 6, 7 2 பேட்ச் பிடிச்சிருக்காப்புல. 8வது பேட்ச் போகையில் நான் போய் கமிட்டியில் போய் நான் கேட்டு மேலே போகிறேன். அமைச்சர்கிட்ட போய் பார்க்கையில் அவங்ககிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி என்னையை உள்ளே விடுங்க, நான் பிடிக்கிறேன்றதுக்கு முதல்ல நீ மேலே விட்டு கீழே இறங்கு, நீ போய் எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் கேட்க போனப்போ 8வது பேஜுக்கான டீம் எல்லாருமே வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்கியூ டீம்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே அந்த டீம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, டைமிங் கூட வச்சு. அதாவது கமிட்டி வர சொல்லிட்டாங்க, 8வது பேஜை கமிட்டி வர சொல்லிட்டாங்க. அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, நான் சொல்கிறதே டைமிங்கு, உங்கள் இஷ்டத்துக்கெலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க.
அதாவது அமைச்சரே சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணி வந்து நான் சொல்கிறது அவங்களுக்கு டைமிங்கு, நீங்கள் வாட்டுக்கு வந்து இப்போ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல விட்டியும் அந்த பசங்க ஒரு மணி நேரம் வெயிலே நின்று அதுக்கப்புறம் வந்து உள்ளே பிடிச்சிக்கிறாங்க மாடு. நான் உள்ளே கேட்டுட்டு வெளியில் வரேன், என்னை போலீஸ்காரங்களை வச்சு தகாத வார்த்தையில் திட்டி கம்பால் அடித்து வெளியே பற்றி விட்டாங்க. அடித்தா அவமானப்படுத்தி தான் வெளியே பற்றி விட்டாங்க. போயிட்டு நான் வரும்போது அந்த பையன் திருப்பி உள்ளே பிடிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்னை ப்ரெஸ்ஸு வந்து ஒருத்தவங்க உங்களை எதுக்கு அடித்தாங்கன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி என்னை இது பண்ணி அவமானப்படுத்தி வெளியே அமுச்சு விட்டாங்கன்னு இதை ஒருத்தர் கமிட்டியிலேருந்து பார்த்துட்டு போய் அமைச்சிட்டு சொல்லி அந்த பையனை அப்புறம் தான் வெளியேற்றுறாங்க. 3ஆவது பேட்ச் நிற்கிற பையனை அப்புறம் வெளியேற்றிடுறாங்க. 3ஆவது பேட்சில் ஒரு மாடு பிடிச்சிட்டு அந்த பையன். ஆமாம். அதே மாதிரி இப்போது நீங்கள் பரிசு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்துருக்கீங்க. என்னெல்லாம் அடுத்த நீங்கள் வந்து திட்டம் வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் நீங்கள் வந்து அடுத்து பண்ண போகிறீங்க? இது பரிசு கொடுக்குறதுக்கு ஒரு வேலை கொடுத்துடலாம். இந்த பரிசு வந்து ஒரு 8 லட்ச ரூபா மதிப்பில் ஒரு கார் கொடுக்குறாங்கன்னா பெருசாக நாங்கள் ஒன்றும் சம்பாதிக்க போகிறதில்ல, அதுக்கு எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, ஏதாவது அரசு வேலை வாய்ப்பு ஏதாவது அமைச்சு கொடுக்கலாம். அதை பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் கூத்துக்கு இந்த பரிசை கொடுத்துட்டு அப்படியே விரட்டி விட்டுறாங்க, அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி கார்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த காரை நம்ம வந்துட்டு அது ஆன் ரோட் கொண்டு வரதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கணிசமான தொகை கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்களே, அது உண்மையா? இது வந்து முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து அவங்களே ஆன் ரோடு எல்லாமே கட்டி அவங்களே எடுத்து விட்றாங்க. நான் ஒரு 4500 செலவு பண்ணேன், அவ்வளோதான். அந்த பேப்பர் காசு மட்டும் தான் கொடுத்தேன் நான். காரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இது ஒன் சைடு பண்ணி நடத்துகிறாங்க, அவ்வளோதான். அது ஒன்று தான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ நிறைய மாடுபிடிகளை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு வறுமையான சூழலில் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய அப்பா அம்மா ஆகட்டும், உங்களுடைய சகோதர சகோதரி ஆகட்டும், அவங்களுக்கு வந்து நீங்கள் மாடு பிடிக்க போகிறது வந்து அவங்களுக்கு வந்து பெருமையாக பார்க்குறாங்களா, இல்லை ஒரு உள்ளுணர்வுடைய அச்சத்தோடையே தான் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்களா? எல்லார் வீட்லேயும் ஜல்லிக்கட்டு போகிறத வரவேற்பாங்க. ஜல்லிக்கட்டில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புன்னு மட்டும் அறிவிச்சிட்டாங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஜல்லிக்கட்டை ரொம்ப ஆதரிப்பாங்க. இதில் வந்து எப்படி சொல்கிறது, ப்ரைஸுக்காண்டியெல்லாம் மாடு பிடிக்கல. நான் வந்து ப்ரைஸுக்காண்டிலாம் மாடு பிடிக்கல. எனக்கு வந்து ஒரு இதுதான், பேருக்காண்டி தான் நான் மாடு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னோட பேர் என் ஊரோட பேர், என் பசங்களோட பேர் வெளியில் தெரிஞ்சால் போதுன்றக்காண்டி தான் மாடு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். பரிசு வந்து எனக்கு முக்கியம் இல்லை. இறுதியாக ஜல்லிக்கட்டு அடுத்த 2025 வந்து நடக்கும்போது இந்தந்த தவறுலாம் நடக்கக்கூடாது அப்படின்னா எந்தெந்த தவறுலாம் வந்து நடக்கக்கூடாதுன்ற விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்க? நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அரசு வந்து இதை வந்து பொதுமக்கள் கிராமத்தில் கொடுத்து அவங்கள வச்சு நடத்தணும். ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார், ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பிஆர் ராஜசேகரன் அப்பா தலைமையில் தான் இதை வந்து நடத்தணும். அவங்க தலைமையில் நடத்தணும். இதுக்கு வந்து அது அப்போ உள்ள அரசு வந்து ஆதரித்து நடத்தணும். ஏன்னா அவங்கள இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது. இந்த வருஷம் வச்சு நடத்துகிறாங்க, அவங்களுக்கான உரிய மரியாதையெல்லாம் கொடுக்கணும் வச்சு. அவங்க ஒரு பேரவைத் தலைவராக இருக்காங்க, ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவராக இருக்காங்க. அவங்கள வந்து கேட்கணும், இந்த மாதிரி கேட்டு நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துடணும். ஊர் பொதுமக்கள்கிட்டையும் இவங்ககிட்டையும் கொடுத்துட்டு இவங்க ஆதரித்து நடத்தா போதும். இவங்க அரசியல் பண்ணுறதுக்கு இது இல்லை. பொது மக்கள் எல்லாரும் சேர்ந்து உலக புகழ்பெற்ற அழகான ஜல்லிக்கட்டில் வந்து அரசியல் பண்ணக்கூடாது, அதுதான் என்னோட கருத்து. விளையாட்டாக தான் பார்க்கணும். அதில் வந்து எந்த காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையும் அரசியல் வந்து கலந்து விடக்கூடாது என்கின்ற விஷயத்தில் வந்துட்டு அனைவருமே உறுதியாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த மாடுபிடி வீரரான அபிஷேக் நம்மிடம் சொல்லியிருக்காரு. அரசு உரிய ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்திலும் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணன், செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.